கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 142 சங்கீதம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. இல்லை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றுமில்லாதவன் என்று உலகம் கண்டு நம்மை சிரிப்பதற்கல்ல, தருகிற அவராலே எல்லாம் ஆகும் என்பதை காட்டுவதற்காகவே. அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்கிற நிலைக்குள் தள்ளப்படுகிறது. இல்லை, ஒரு வழியே இல்லை என்று அடைக்கப்பட்ட வாசலில் நாம் நின்று சோர்ந்து போயிருக்கும்போது, தட்டினால் அடைக்கப்பட்ட வாசல்களும் ஒரு வாசலுக்கு பதிலாக என் தேவன் 7 வாசலை திறக்க போதுமானவர் என்பதை நமக்கு உணர்த்து வைக்கிறது. இல்லை என்பது இருப்பதை உணர்ந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காக. இல்லை என்பது காரியத்தின் முடிவல்ல, புதிய காரியத்தின் துவக்கம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். வேதாகமத்தில் அநேக இடங்களில் இல்லை 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 என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்குமேயானால், கர்த்தாதி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு புதிய காரியத்தின் துவக்கமாய் அது இருக்க போகிறது. முதலாவதாக ஆதியாகமம் 41 அதிகாரம் 54 வசனத்தை நாம் வாசிப்போமையானால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி ஆதியாகமம் 41:54. அங்கே நாம் வாசிக்கும் போது, பஞ்சம் உண்டானது தேசங்களில், சகல தேசங்களிலும், முழு உலகத்திலும் பஞ்சம் ஏற்பட்டது. விளைச்சல் இல்லை, செழிப்பு இல்லை. இந்த ஒரு நிலையிலே முழு உலகமும் அன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. முதலாவது காரியம், விளைச்சல் இல்லை, செழிப்பில்லை. ஆனால் நடந்த காரியம் என்னவென்றால், ஆகாரம் இருந்தது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? விளைச்சல் இல்லை, செழிப்பு இல்லை, ஆனால் ஆகாரம் இருந்தது. எப்படி இது சாத்தியமானது? நாம் வாசிக்கும் போது, யோசேப்பு தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன் அந்த எகிப்தில் உயர்த்தப்பட்ட போது அங்கே ஆகாரம் இருந்தது. யோசேப்பினால் ஒன்று முடியாது. அவன் குழியிலே தூக்கி அவனை போட்ட போதும் அவனால் வெளியே வர முடியவில்லை. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்ற போது அவன் அதை தடுத்து மீறி வர முடியவில்லை. போத்திபாரின் அரண்மனையில் அடிமை வேலை செய்த போதும் விடுதலையாக்கப்பட முடியவில்லை. அந்த சிறைச்சாலையில் கைதியாய் செய்யாத தவறுக்காக அவன் குற்றம் சாட்டப்பட்டு அங்கே தத்தளித்த போதும் அவன் சிறையிலிருந்து வெளிவர முடியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட யோசேப்பினால் எப்படி ஆகாரத்தை கொடுக்க முடிந்தது? வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனத்திலே, அந்நிய தேசத்தின் ராஜா பார்வோன் யோசேப்பை பார்த்து, யோசேப்பை குறித்து தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில் விதமாய் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லுகிறான். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்கிற நிலையில் இருக்கிற சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். யோசேப்பிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கே ஆகாரம் இல்லாத நிலையிலே தான் எகிப்தில் போய் நிற்கிறான். விற்கப்பட்டவனாக, அடிமையாக்கப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் இல்லை என்கிற அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து அவனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் அன்று கர்த்தர் ஆகாரத்தினால் போஷித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு மகிமை தேவனுக்கு செலுத்துவோம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், இல்லை என்கிற நிலையில் இருப்பீர்களேயானால், அந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, வழி நடத்தி வந்த மோசே இல்லை. உபாகமம் 34 அதிகாரம் 5வது வசனம், 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு சேர்ப்பதற்காக மிகுந்த தியாகத்தோடு பிரயாசத்தோடு வழி நடத்தி வந்த மோசே இல்லை.
தேவனிடத்திலிருந்து நேரடியாக அழைப்பு பெற்ற மோசே இல்லை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதன் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைவது? இந்த கேள்வியோடு இஸ்ரவேல் ஜனங்கள் தத்தளித்து கொண்டு நிற்கிறார்கள். என்ன முறுமுறுத்தாலும் தவறு செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை மோசே மாத்திரம்தான். எந்த சூழ்நிலையிலும் மோசே நமக்காக தேவ சன்னிதானத்தில் போய் பரிந்து பேசி நம்முடைய காரியங்களை எடுத்து ஆண்டவருக்கு சொல்லி நமக்கு மன்னிப்பை பெற்றுத் தருகிறவன் என்பதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதன் இல்லை என்கிற ஒரு நிலை வரும்போது, ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் போது, அவன் இல்லை, ஆனால் கானானுக்குள் கொண்டு சேர்க்கிற ஒரு யோசுவா இருந்தான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வழி நடத்தி வந்த மோசே இல்லை, கானானுக்குள் கொண்டு சேர்க்கும் யோசுவாவை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்த, ஆலோசனை கொடுத்த, வழி நடத்தின, உங்களை பெற்ற தகப்பனோ தாயோ உங்கள் சிநேகிதர்களோ உங்களை விட்டு விடைபெற்று போய்விடலாம். ஆனால் பரமபிதா உங்களை அக்கறை சேர்க்க அவர் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமா? தேவன் நம்மை பரம கானானுக்குள் கொண்டு சேர்க்க விரும்புகிறார். மோசே இல்லை, ஞானத்தின் ஆவியை பெற்ற யோசுவா அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பினவர்கள் விடைபெற்று நம்மை விட்டு கடந்து செல்லலாம், ஆனால் ஞானத்தின் ஆவியை கொடுக்கிற அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மோசே யோசுவாவின் மேல் கைகளை வைத்த போது அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான் என்று உபாகம் 34:9 நாம் வாசிக்கிறோம். மோசையின் பலன் குறையவில்லை. ஏன் அவன் மரித்தான்? அவன் கண்கள் இருளடையவில்லை. அவன் நினைத்தால் கானானுக்குள் ஜனங்களை கொண்டு சேர்க்கிற அந்த திராணியும் பலனும் உடையவனாகவே அவன் நிற்கிறான். பின்ன ஏன் அவன் மரித்தான்? 5 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். ஆண்டவர் வைத்த அந்த நோக்கம் அது நிறைவேறின போது ஆண்டவர் அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார். அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்தி பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் நிற்கிறேன் என்கிற ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் இருந்தாலும், ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒத்துக்கொள்றவங்க மட்டும் ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? எப்பேற்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் ஏன் இப்படி நடந்தது என்பதை கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. படைத்தவர் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இங்கே கேள்வி கேட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு விடை இல்லாமலே போயிருக்கும். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அநேக கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்காமல் இருக்கிறது. காரணம், ரகசியங்கள் தேவனுக்குரியவைகள், மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நித்திய காலமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் மரித்தான். நாம் எதையும் கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. மோசேயை போல யோசுவா எழும்பினான் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. மோசே மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்பதை ஆண்டவரே இங்கே எடுத்து சொல்லுகிறார். 34:12 கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். பின் சரித்திரங்களை வாசிக்கும் போது மோசேயை போல ஒரு மனிதன் எழும்பவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பின்ன ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு நிலையை அவனுக்கு ஏற்படுத்தினார்? மோசே அவன் என்றைக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விளங்கி கொண்டிருக்கிறது. செங்கடல் அவன் மூலமாக பிளந்தது. அவனை கொண்டு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். நீண்ட காலம் இயேசுவுக்கு தேவனுடைய ஜனங்களை வழி நடத்துவதிலே பாடு சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்தவன். ஆனால் மோசையை போல ஒரு நீண்ட காலம் யோசுவா பாடு சகித்தான் என்று நாம் சொல்ல முடியவிட்டாலும் அவன் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடித்தார். யோர்தான் பிளந்தது, எரிகோ விழுந்தது, கானானை தேவ ஜனங்கள் சுதந்தரித்து கொண்டார்கள். மோசைக்கு இருந்த அதே பாடு ஒருவேளை இவனுக்கு வராமல் இருந்தாலும் நேரடியாக அந்த தாக்குதலை அவன் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது 40 வருடங்கள். ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மோசையினுடைய எல்லா பாடுகளிலும்
அவனோடு உடன் இருந்தவன் இந்த யோசுவா மாத்திரமே. ஹல்லேலூயா. அதுபோல மனிதனின் மீட்புக்காக நாம் யாரும் பாடு சகிக்கவில்லை, இயேசுவே பாடுகளை சகித்தார். இயேசு பாடு சகித்து சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் இதுவரை யாரும் பாடு சகிக்கவில்லை, இனி சகிக்க போவதும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளில் நாம் ஐக்கியப்படுவதும் அவருடைய பாடு மரணத்தை இயேசு கிறிஸ்து வரும் வரை நாம் தெரிவிப்பதற்கும் அவருடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அவருடைய பாடுகளில் அவருடைய மரணத்தில் நாம் ஐக்கியப்படுகிறோம் திருவிருந்து ஆராதனையின் மூலமாக. மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் இந்த திருவிருந்தை அனுசரிக்கிறோம். எதற்காக? இயேசு கிறிஸ்து வருமளவும் அவருடைய பாடு மரணத்தில் நாம் ஐக்கியப்படுவது மாத்திரல்ல, அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறுவதற்காக கர்த்தர் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயை போல யோசுவா பாடு அனுபவிக்கவில்லை, இயேசுவை போல இந்த உலகத்தில் நாம் யாரும் பாடு அனுபவிக்க போவதில்லை. ஆனால் அவருடைய பாடுகளுக்கு உடன் பங்காளிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு எந்த சூழ்நிலையிலும் பாடுகள் உபத்திரவங்களையும் நான் சகிக்க ஆயத்தம் என்ற ஏக்கத்தோடு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். மூன்றாவதாக, பாகால்களை அழித்து யேசபேலை நடுங்க வைத்த எலியா இல்லை. பாகால்களை அழித்து யேசபேலை நடுங்க வைத்த எலியா இல்லை. ஆனால் எலியாவின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்ற எலிசா இருக்கிறான். வேதாமத்திலே நாம் பார்க்கிறோம், எலியாவை கொண்ட ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையான கிரியைகளை செய்தார். அவனைப் போல பெரிய காரியங்களை எலிசா செய்ததாக நாம் பார்க்க முடியாவிட்டாலும் அவனுக்குள் இருந்த வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து என்று மனுஷ சாயலில் இல்லை. ஆனால் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் அவரை விடாமல் பின்தொடர்ந்து வந்த சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் சிந்தின இரத்தத்தினால் 24 மணி நேரமும் இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய வகையில் தலையாகிய கிறிஸ்துவோடு ஆண்டவரோடு இணைந்திருக்கும்படியாக சரீரமாகிய சபையை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா இல்லை, ஆனால் அந்த வரத்தை பெற்ற இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட எலிசா இருக்கிறான். இயேசு இன்றைக்கு மனுஷ சாயலாக இல்லை, ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய கிரியைகளை உணர்ந்து வல்லமையை பெற்றுக்கொண்ட அந்த சபை இன்றைக்கும் எழும்பி நிற்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் முன் எலிசா அவனை பின்தொடர்ந்து போகிறான். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரத்தை எனக்கு இரட்டிப்பாய் தர வேண்டும். அவன் வாஞ்சித்ததெல்லாம் அது ஒன்றே. இப்படி அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே தான் அநேகர் அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், நீ போய்விடு போய்விடு. எரிகோவுக்கு போறான், அவனை தொடர்ந்து தொடர்ந்து யோர்தானுக்கு அப்புறம் போகிறான். இப்படி தொடர்ந்து விடாமல் அவனை பற்றி கொண்ட எலிசா அந்த ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்று கொண்டான். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 40வது நாள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரை விடாமல் பற்றி கொண்ட சீஷர்கள் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில், அன்று எலிசா வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் எலியாவினிடத்தில் இருந்த சால்வை கீழே விழுந்தது போல இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் அவரிடத்தில் இருந்த அபிஷேகம் வல்லமையை 10 நாள் காத்திருந்தால் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். பெற்ற சீஷர்கள் அபிஷேகத்தை பெற்று எழும்பினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் மனுஷ சாயலில் இல்லை, ஆனால் அவருடைய வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட சபை இன்றைக்கு எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. அது வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசு இன்றைக்கு பிரத்யட்சமாக நம் நடுவில் வந்து மனுஷ சாயலில் அவர் உலாவுவதில்லை, ஆனால் அவருடைய அபிஷேகத்தை அவரோடு கிறிஸ்து என்கிற தலையோடு இணைந்திருக்கிற அந்த சரீரமாகிய சபையிலே இயேசு நம்மை இணைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
ஆண்டவருடைய அபிஷேகத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எலியாவை போல எலிசா பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்ததாக நாம் காண முடியாது. ஆனால் முழு சீரியா தேசமும் ரட்சிப்பை பெறும்படியாக சீரிய அந்த நாட்டு படை தளபதியாகிய நாகமானை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினது போல நாம் நசுக்கிக் கொண்டு இருக்கவில்லை. ஆனால் சாத்தானின் கோட்டைக்குள்ளே சென்று அவன் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை பிடித்து தேவ ராஜ்யத்திற்குள் கொண்டு சேர்க்கிற பணியை கர்த்தர் சபையினிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். இயேசு ஏற்கனவே சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்து விட்டார். அந்த வேலையை எலிசா செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்களும் நானும் நமக்கு முன் சென்ற இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். தலையை நசுக்க வேண்டிய வேலை நம்மிடத்தில் இல்லை. அவன் வாயில் இருக்கிற ஆத்துமாக்களை தேவனண்டை சேர்க்கிற வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? 2000 வருடங்களுக்கு மேலாக இந்த ஊழியத்தை சபை செய்து வருகிறது. 4வதாக கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். 4வது காரியம், ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நம்பிக்கை இல்லை, வேலை இல்லை, பணம் இல்லை, குடும்பம் இல்லை, வசதி இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, வாய்ப்புகள் இல்லை, திறமைகள் இல்லை, வருமானங்கள் இல்லை, குழந்தை இல்லை, தொழில் இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் துணிச்சல் இல்லை, வைராக்கியம் இல்லை, பொறுப்புகள் இல்லை, பதவி இல்லை, வீடு இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக சீசர்கள் அன்று அவர்களுக்கு மீன்கள் இல்லை, சாப்பிட வழி இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை ஆழ்த்தின ஒரு மிகப்பெரிய பாரம், அவர்களோடு இருந்த இயேசு இல்லை. அவர்கள் நினைத்தார்கள் இயேசு மரித்து விட்டார். அவரை நம்பி 3 வருடங்கள் பின்பற்றினோம், எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், இப்பொழுது வாழ்வாதாரத்திற்கும் ஒன்றுமில்லை, என்னை வழி நடத்துவதற்கும் யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அன்று சீசர்கள் வெறுமையோடு நிற்கிறார்கள். ஒன்றுமில்லை, 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 ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். அந்த நிலைமையிலே தான் இயேசு அவர்களை தேடி வருகிறார். அன்று சீசர்களுக்கு ஒன்றுமில்லை, இயேசு மனுஷ சாயல் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் நிறைவாக்கி இழந்ததை விட மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வழி நடத்தி வைக்கிற இயேசு உயிரோடு இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு இயேசு மனுஷ சாயலில் இல்லை, ஆனால் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த நற்செய்தி அகில உலகம் எங்கிலும் சென்று ஜனங்களை இயேசுவண்டை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அன்று சீசர்கள் கவலையோடு எதிர்பார்க்கிறாங்க, சாப்பிடுவதற்கு மீன்கள் இல்லை, வாழ்வாதாரத்திற்கு ஒன்றுமே இல்லை. இல்லை என்கிற அந்த வெறுமையான நிலையில் கடலில் பயணித்து கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். இந்த காலை நேரத்தில் ஒன்றுமில்லை என்கிற நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்குமையானால் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அழைக்கிற ஒரு விதம், என் பிள்ளைகளே என்று ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார். இந்த அனுபவத்தை நாம் பெறுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையின் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை என்கிற சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என் வாழ்க்கையில் கிருபைகள் இல்லை, ஞானம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்தேன், சுகமில்லை, ஆரோக்கியமில்லை, விடுதலை இல்லை என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எந்த சூழ்நிலையிலும் இயேசு நம்மை வழி நடத்த போதுமானவர். இல்லவே இல்லை என்கிற ஒரு நிலை அந்த சீசர்கள் வாழ்க்கையில் வந்தபோது இயேசு அவர்களை தேடி வருகிறார். இல்லை என்கிற நிலை நம்மை அழித்து நம்முடைய பெயரை இல்லாமல் ஆக்குவதற்காக அல்ல. இல்லை என்கிற ஒரு நிலை வரும்போதுதான்
இருப்பவரை நோக்கி பார்க்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2 கரங்களை தட்டி மீண்டும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இல்லை என்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவதற்கல்ல, இருப்பவரை நினைத்து அவர் தந்திருக்கிற தரிசனத்தோடு இயேசுவை பின்பற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.